ஆகஸ்ட் 5 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்த்திக் தீபா இவங்களுடைய கல்யாணத்துக்காக மெஹந்தி ஃபங்க்ஷன் வீட்டில் வச்சிருக்கிறாங்க. எல்லாருமே ஜோடி ஜோடியா அவங்களுடைய பெட்ரூம்ல உட்காந்து மெஹந்தி வச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கார்த்திக் தீபா இவங்க 2 பேருமே ஹாலில் உட்காந்து மெஹந்தி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு யாருடைய கை அதிகமாக செவந்திருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு போட்டியும் வைக்கிறாங்க. அதில் பார்த்தா நம்ம கார்த்திக் வச்ச மெஹந்தி தான் தீபாவுக்கு பயங்கரமாக செவந்திருக்குது. மீனாட்சிக்கு கூட ஓரளவுக்கு செவந்திருக்குது. ஆனால் ஐஸ்வர்யாவுக்கு சுத்தமாக செவக்கவே இல்லை. என்ன ஐஸ்வர்யா, உன் புருஷன் மேலே உனக்கு பாசமே இல்லை போல அப்படின்னு மைதிலி கிண்டல் பண்ணுறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என் புருஷன் மேலே எனக்கு பாசம் இருக்குது அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அதான் இருக்குது. ஆனால் மருதாணி எந்த அளவுக்கு சிவந்திருக்குதோ அந்த அளவுக்கு தான் புருஷன் மேலே பாசம் இருக்குது அப்படின்னு அருணை கிண்டல் பண்ணுறாங்க. நிறுத்துறீங்களா, நீங்கள் வச்ச மருதாணி தான் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கிறாங்க ஐஸ்வர்யா. வீட்டில் எல்லாருமே சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப தான் தரகர் வர்றாங்க. அபிராமி அம்மா என்னைய வர சொன்னீங்கன்னு சொல்லி ஆனந்தி தம்பி சொன்னார், அதனால தான் வந்திருக்கிறேன். யாருக்கு நீங்கள் மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. என் மருமகளுடைய ஃப்ரெண்டு, அவளுக்கு தான் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அந்த பொறுப்பை அவங்க அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு, அதனால தான் உங்களை வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கம்மா, நானும் நிறைய விஐபியோடைய ஃபோட்டோஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கிறேன், நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ரம்யாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த கல்யாணத்தை நம்ம எப்படி நிறுத்த போகிறோம், இந்த மாப்பிள்ளையை நம்ம என்ன சொல்லி சமாதானப்படுத்த போகிறோம்னு தெரியலையே. எல்லாரும் முன்னாடியுமே நம்ம மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அபிராமி ஒவ்வொரு ஃபோட்டோவையாக பார்த்து கடைசியாக ஒரு ஃபோட்டோவை வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. இந்த மாப்பிள்ளை நம்ம ரம்யாவுக்கு வந்து ரொம்பவே பொருத்தமாக இருப்பார், ரம்யாவுக்கு ஏற்ற மாப்பிள்ளை இவர் மட்டும்தான் அப்படின்னு அடித்து சொல்லிடுறாங்க. இந்த மாப்பிள்ளையை நீங்கள் பேசி முடிங்க, எங்கள் ரம்யாவுக்கு பொருத்தமான மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்க்குறாங்க. ஆமாம், ரொம்ப சூப்பராக இருக்கிறாரு மாப்பிள்ளை, நம்ம கார்த்தி மாதிரியே இருக்கிறாரு, அதனால ரம்யாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் இல்லையா ரம்யா அப்படிங்கிற மாதிரி மீனாட்சியும் மைதிலியும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் ரொம்ப நக்கலாக இருக்குது இல்லை, கார்த்தி மாதிரி இருக்கிற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் கார்த்தியவே கல்யாணம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. உங்கள் வீட்டு பொண்ணு தீபாவுடைய கழுத்தில் அந்த தாலி ஏறாது, என் கழுத்தில் தான் ஏறும், அதை நான் நடத்தி காட்டுறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க. தனக்கு தானே ரம்யா ஒரு பக்கம். கார்த்தி அப்போ தான் பெருமூச்சு விடுறாங்க. ஒரு வழியாக மாப்பிள்ளை செலெக்ஷன் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா மாப்பிள்ளை பொண்ணை பார்த்து பேச வச்சு சீக்கிரமாகவே நிச்சயதார்த்தம் பண்ணி அவங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே ரம்யாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் நம்மளோட பிரச்சனை தீரும் அப்படிங்கிற மாதிரி ரம்யாவை வந்து எப்படியாவது துரத்தி விடணும் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாப்பிள்ளையும் ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. பொண்ணை வந்து ஒரு டைம் பார்த்துருங்க, இவர் பொண்ணை நேரில் பார்த்துட்டு தான் மற்ற எல்லா விஷயத்தையுமே பேசுவேன்னு சொல்லியிருக்கிறாருமா, நான் உடனே ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வர்றாங்க நம்ம மீனாட்சி பொண்ணு சீரியலில் ஹீரோவாக நடித்த வெற்றி. வாங்க மாப்பிள்ளை தம்பி, வாங்க வாங்க, உங்களுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன ஆல்ரெடி வீடே கிராண்டாக ஏதோ கல்யாண வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரியே ஃபீல் ஆகுதே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டில் தான் ஒரு ஜோடிக்கு கல்யாணம் நடக்க போகுது, அந்த சமயத்தில் தான் உங்களுக்கு இப்போ நாங்கள் பொண்ணு பார்த்துட்ருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க. ஆமாம், பொண்ணு யார் அப்படின்னு கேட்குறாங்க. மீனாட்சியை பார்த்துட்டு இவங்க தான் பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்கள் பார்க்க வந்த பொண்ணு இவங்க அப்படின்னு ரம்யாவை கையை நீட்டுறாங்க. ஆஹா, பொண்ணு ரொம்ப சூப்பராக இருக்கிறாங்க, இந்த மாதிரி பொண்ணை தாங்க நான் கல்யாணம் பண்ணணும்னு இவ்வளோ வருஷமாக நான் காத்து கிடந்தேன், என்னோட இவ்வளோ நாள் கனவு இப்போ தான் நிறைவேறி இருக்குது அப்படின்னு ரம்யாவை பார்த்து பயங்கரமாக ஜொல்லூத்த ஆரம்பிக்கிறாங்க மாப்பிள்ளை. அதை பார்த்துட்டு ரம்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கார்த்திக்கிட்ட வசமாக சிக்கிக்கிட்டாங்க ரம்யா.